கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வருஷத்தில் முதல் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேனா? சரி, மகிமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்த கான்செப்ட் என்ன சொல்லுங்கம்மா? நாங்களே தூக்கத்தில் இருந்தோம். அப்படியாம்மா? எப்படி இருந்தீங்க? கொழுமையான பலனை அனுபவிக்கிற வருஷம். நம்ம என்னென்னலாம் விதைச்சோமோ எல்லாத்தையும் கொழுமையாக, அந்த கொழுமை என்பது ஆத்தும திருப்தி. கவுனிங்க, தேவனுடைய நோக்கமே என்ன? இதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நோக்கமே என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் கொழுமை உள்ளவர்களாக பூர்ண பலனை அடையும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அதை இழந்து விட்டார். அந்த கொழுமையான பலனை ஆதாம் இழந்து விட்டார். ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். யார் பெற்றுக்கொண்டது? ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதும் அது ஈசாக்குக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. முற்பிதாக்கள் ஆகிய ஈசாக்கு என்ன செய்தார் அப்படின்னா, 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க ஈசாக்குக்கு. அதில் எந்த பிள்ளை இந்த கொழுமையான பலனை அனுபவிப்பாங்க என்பதில் பெரிய சிக்கலே ஓடிச்சு. ஆனால் அதில் யாக்கோபு அதை சுதந்திரித்து கொண்டார். அதனால் யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எடுத்து வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். ஆதியாகம புத்தகம் 27வது அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். நல்லா கவனிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் என்பது மேசியாவை குறித்த சத்தியம். நம்ம அதை தான் தெளிவாக பார்த்தோம். இந்த வாக்குத்தத்தம் என்பது தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறித்த சத்தியம், தேவனுடைய அனந்த ஞானம். இந்த வாக்குத்தத்தம் என்பது தேவனுடைய அனந்த ஞானம். அந்த ஞானத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அந்த ஞானத்தினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம எப்படி தியானம் செய்ய போறோம்னா, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது பிதாக்கள் மூலமாக வந்துச்சு. யாக்கோபனுடைய 12 பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் போச்சு. அதில் தாவீது தான் இதை சுதந்திரித்து கொண்டார். என் ஜனத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். ஆமேனா? கர்த்தருடைய சேனையின் அதிபதி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவின் சமனான வெளியிலே அந்த கொழுமையான கோதுமையை புசித்ததும் கர்த்தருடைய சேனையின் அதிபதி அவர்களுக்கு காட்சி கொடுப்பதை நாம் பார்த்தோம். அது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம். இது மேசியாவுடைய ஆட்சி என்பது நித்திய அரசாட்சி. அதை யாக்கோபுடைய பிள்ளைகளிலேயே அதை சுதந்திரித்து கொண்டது யார் அப்படின்னா, தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீது தான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற நாம் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி தாவீது மாத்திரம் எப்படி இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டார்? தாவீது வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டதற்கான காரணம் என்ன? இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டு நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏன்னா தாவீது தான் அந்த தேவனே சொல்றாரு, என் ஜனத்தின் அதிபதினு சொல்லி அதற்கான அடையாளங்கள்லாம் பார்த்தோம். யவன ஜனம், நீ ஒரு இளைஞன், அவன் சுரமண்டலத்தை எப்படி வாசிக்கிற என்பதை குறித்து எல்லாம். அதில் 18வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாவீது இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு தாவீதினுடைய தலைமுறைக்கு, தாவீது சந்ததிக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் கடந்து போனது வாசிங்க பார்க்கலாம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாம் ஏற்படுத்தின ராஜா.
கர்த்தர் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் மிகுதியான தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்கின்ற இந்த ராஜாவை குறித்த, மேசியாவை குறித்த இந்த வாக்குத்தத்தத்தை தாவீது எப்படி சுதந்திரித்து கொண்டார்? இந்த மகத்தான ரட்சிப்பை அவருக்கு அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். என்ன செய்கிறார்? எவ்வளவு காலத்துக்கு? அதுதான் மேசியாவின் வாக்குத்தத்தம். இது மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிதாக்களுக்கு தேவன் கொடுத்தார். அவருடைய பின்னடியார், பிதாக்களுடைய சந்ததியார் ஆகிய தாவீது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ரகசியத்தை உணர்ந்து கொண்டு, நல்லா தெரிஞ்சு போச்சு தாவீதுக்கு, தேவன் மழையினாலும் பனியினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்ம இந்த பூரண பலனை பெருகச் செய்கிறார் என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். அவருடைய தலைமுறைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அன்பாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியே, அவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற நம்முடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேனா? நம்முடைய தலைமுறை நித்திய தலைமுறையாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளே என்றென்றைக்கும் வாழுகை செய்யும். தாவீது இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு, உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், நீ என்னென்னைக்கும் உன் கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த தாவீதுக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான இரக்கம் பாராட்டியதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் கிருபை. கிருபை. இந்த 18ஆம் சங்கீதம் 50வது வசனத்துல தேவன் எப்படி சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, தாவீதே, இந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய மனதுக்குள்ள, தேவனுடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருப்பது தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம். தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் அவருடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. மறைபொருள், மறைபொருள் அது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனுடைய இருதயத்துக்குள் இருந்த அந்த மறைபொருள்களை எல்லாம் தாவீது பெற்றுக்கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டாரே. இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா கிருபை. ஒரு மனுஷன் என்னைக்கு கிருபையை உணர்ந்து கொள்ளுவானோ அன்னைக்கு அந்த மனுஷன் பரிபூர்ணப்படுகிறான். ஏன்னா கிருபை என்பது சுகம், நன்மை, அப்புறம் பலன், இது மட்டுமே பார்க்கக்கூடியது. அதனால தான் இந்த சங்கீதத்தை முடிக்கும்போது தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார், கிருபை செய்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் முடிகிறது. மறுபடியும் வாசிக்கலாம், பார்க்கலாம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுகம் உள்ளவர்களாக, நல்ல பரிபூர்ண பலன் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, அவர்களுக்கு என்னென்னைக்கும் இரக்கத்தை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற ஒரு மாபெரும் இரக்கம். இந்த இரக்கத்துக்கும் கிருபைக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் நம்ம மேல பாராட்டின இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் கிருபை. கிருபை என்றால் தண்டிக்காது. யாரை தண்டிக்கணும் அப்படின்னா பாவிகளை, குற்றம் செய்தவர்களை தண்டிக்கணும். ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது. ஆனால் நீதிமானா இல்லாத இருக்கிற இவன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற இரக்கம் என்னவென்றால் அவனுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒரு நன்மைக்கும் நான் தகுதி இல்லை,
ஒரு நன்மைக்கும் நான் தகுதி இல்லை. என் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் உங்க கிருபை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் உங்க கிருபை. இந்த கிருபை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் சொல்லிட்டேன். பலமுறை அந்த கிருபையை குறித்து நம்ம பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். எனக்காக யாவையும் கிறிஸ்து செய்து முடிப்பார் என்பதே கிருபை. எனக்காக ஏன் அவர் செய்து முடிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு பாவி. இந்த 138ஆம் சங்கீதம் வாசிங்க. அந்த கிருபையோட டெஃபினிஷனே அதுதான் இல்லையா? நம்ம கிருபை குறித்து தியானம் செய்யும் போதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம சேர்ந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். 138வது சங்கீதத்தில் அதில் 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது தாங்க கிருபை. என்ன ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்களேன். பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி தாவீது சுதந்திரித்துக் கொண்டார் என்றால், அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே அவர் கண்ணோக்கினார். கிருபை, கிருபை, கிருபை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் என் கர்த்தருடைய கையிலிருந்து வரக்கூடிய கிருபை. ஒரு மனுஷன் கிருபையை சார்ந்து கொள்வானே ஆனால் அவன் பூரண புருஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நான் ஒரு நீதிமான், நான் இந்த உலகத்தில் நான் போராடி எல்லாத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இந்த கிருபையை கோட்டை விட்டுட்டோம். இந்த கிருபையை கோட்டை விட்டுட்டோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் கர்த்தர், அவ்வளவுதான். இதுதான் கிருபை. எனக்கு நான் இந்த பூமியில ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமேயானால், என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குமே வேண்டுமேயானால், நான் பூரண சந்தோஷத்தையும் இரக்கத்தையும் நான் பெற்று என்னை குறித்த தேவ நோக்கத்தில் நான் ஜெயம் பெற வேண்டுமேயானால், எனக்காக, இதுதான் கிருபை. கிருபையினுடைய டெஃபினிஷன் என்னென்றால், என்னுடைய பரிபூரணத்திற்காக, என் பலனுக்காக, என் சமாதானத்துக்காக, என் சுகத்துக்காக ஒருவர் வேண்டும். அவர்தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் என்னை சிருஷ்டித்தவர். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? என்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் என்னுடைய நீதி அல்ல, அவருடைய நீதி. இயேசு ராஜாவுடைய நீதி, அவருடைய நீதி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவினுடைய நீதி 100% கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பலி, அவருடைய வெற்றி, அவருடைய ஜெயத்தை ஒரு மனுஷன் சார்ந்து கொள்வான் பாருங்க. அவன் மாத்திரம், அந்த மனுஷன் மாத்திரம்தான் பரிபூர்ணமான வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிருபை. இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவித்த ஒவ்வொரு நன்மையும் என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தது, செய்து முடித்தார். ஏதோ சும்மா ஏதோ வாயில அப்படி உரத்தல், அவர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். தாவீது இந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்டார். நான் அல்ல, நான் கிடையாதுப்பா, நான் இல்லை. உம்முடைய இந்த நல்ல கவனிங்க, உம்முடைய இந்த ஜெயம், உம்முடைய வெற்றி செய்து முடிச்சிட்டீங்க எனக்காக. அதுதான் கிறிஸ்து மரித்தார் அல்ல, எனக்காக மரித்தார் என்பதே கிருபை. எதற்காக அவர் எனக்காக மரிக்கணும் அப்படின்னாக்கா, எல்லா மகிமையும் ராஜ்யமும் வல்லமையும் தேவனுக்கு உரியது. நான் இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும்னா அவர் கிருபை எனக்கு வேண்டும். நீ எந்த அளவுக்கு அவருடைய கிருபையை நீ சார்ந்து கொள்றியோ, சூழ்ந்து கொள்றியோ, உங்க கிருபை என்ன சூழ்ந்து கொள்ளட்டும் நிற்கிறையோ, அந்த அளவுக்கு நீ கர்த்தரை நம்புறியோ, அந்த அளவுக்கு கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை, சொல்லுங்க, உமது கிருபை, உமது கிருபை. இந்த கிருபை மாறாதுங்க. இந்த கிருபை என்ன பண்ணாது? மாறாது. இந்த கிருபை என்றென்றைக்கும் இருக்குது. இந்த கிருபையை பூரணமாய் பெற்றுக்கொண்டவர் யார் என்றால் தாவீது.
நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்து கொடுப்பது, என் கர்த்தர் எனக்கு கொடுப்பது. ஏனென்றால் சகல சிங்காசனங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஆளுகைகளும் மகிமைகளும் எல்லாவற்றையும் தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். கிறிஸ்துவின் கையிலிருந்து நான் வாங்குகிறேன். நான் யார் கையிலிருந்து வாங்குறேன்? எல்லாத்தையும். இந்த கிருபை உனக்கு புரியணும்னா, இந்த கிருபை உனக்கு விளங்கணும்னா, கர்த்தரையே நம்பியிருப்பேன்னா உன்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை உன்னை சூழ்ந்து கொள்றதுக்கு தான் சத்தியம் தேவை. இந்த கிருபை, ஒரு மனுஷன் கிருபையை புரிஞ்சுக்கினான் அப்படின்னா, கிருபையை புரிஞ்சுக்கினான் அவன் பரிபூர்ணமானவன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இந்த கிருபையை ஒருவன் புரிந்து கொள்வானே ஆனால், அவன் உணர்வில் தேவ கிருபை கலந்துருச்சு அப்படின்னா அவன் பரிபூர்ண புருஷன். அந்த கிருபை புரிந்து கொள்ளணும்னா அவனுக்கு சத்தியம் தெரியணும். சத்தியம் தெரியாம கிருபையை புரிந்து கொள்ள முடியாது. எதுக்காக சத்தியம்? ஏன் சர்ச்சுக்கு வரோம்? ஏன் சத்தியத்தை நம்ம தியானம் செய்யறோம் அப்படின்னா எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை உணர்ந்து கொள்வதற்காக. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். உணர்வு தான் வர்ஷிப், பிரைசிங். என் உணர்வுல கர்த்தருடைய கிருபை. ஏனென்றால் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அவர் தான் எனக்கு கொடுக்கிறார் எல்லா நன்மையும், நான் அல்ல. இதற்கு புரிஞ்சுதா? 107ஆம் சங்கீதத்தில் யார் உணர்ந்து கொள்வாங்க? அதை வாசிங்க, கடைசி வசனமா 107ஆம் சங்கீதத்தில் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். வாசிங்க பார்க்கலாம். 107ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிங்க. எவன் ஞானமுள்ளவன் சொல்லல, எவன்டா ஞானமுள்ளவன்? யார் ஞானமுள்ளவன்? ஞானமுள்ளவன் என்ன செய்வான்னா, சத்தியத்தை என்ன செய்வான்? ஆராய்ச்சி பண்ணுவான். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். எவன் அப்படின்னு அர்த்தம்? எவனுமே கிடையாது. யாருக்காவது சொல்றது புரியுதா? ஒரு மனுஷன் கர்த்தருடைய கிருபையில பூர்ணப்படுவானே ஆனால் அவன் உணர்வுல கர்த்தருடைய கிருபையினுடைய மகத்துவம் கலந்துருமே ஆனால் அவன் பரிபூர்ணமானவன். எவன் ஞானம் உள்ளவனோ அப்படின்னு தேடுறாரு. எவன் ஞானம் உள்ளவன்? இந்த ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? சத்தியத்தை அப்படியே அலசி 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 ஆராய்ந்து பார்ப்பான். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அந்த உணர்வு தாங்க ஆராதனை. தேவன் மனிதனுக்கு நல்ல உணர்வை கொடுத்திருக்கிறாரே, அந்த உணர்வு தான் ஆராதனை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில நான் வாழணும்னா, ஆண்டவரே இந்த பூமியில நான் வாழணும்னா எனக்கு இந்த உலகத்தில் அநேகம் தேவைகள் இருக்கிறது, எனக்கு நான் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் அநேக பொருள்களோ அல்லது என்னுடைய உறவுகளோ எல்லாமே எனக்கு தேவையா இருக்கிறது. இவைகள் அத்தனையுமே நீர் எனக்கு செய்து முடித்தது. நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். நான் அல்ல, நான் போய் ஒரு காரியத்தை சுந்தரிக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் அனுபவித்த ஒவ்வொன்றும் என் கர்த்தர் எனக்காக செய்து முடித்தது. இதை உணராமல் இவன் தான் ஞானம் உள்ளவன். யார் ஞானம் உள்ளவன்? கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். இதுதான் சத்தியம். இந்த சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று பிரியவே பிரியாது. இந்த ஞானவான்கள் என்ன செய்வாங்க? சத்தியத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். 85ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆக கிருபையும் சத்தியமும் பிரியவே பிரியாது. ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படின்னா என்னன்னா, ஒன்றரை கலந்திருக்கிறது. இப்போ தாவீதுக்கும்
அவன் சந்ததிக்கும் இந்த கிருபையை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் காப்பேன் அப்படின்னு சொன்னாரே. இந்த கிருபையை உணர்ந்து கொண்டாரே தாவீது. இதுதான் காரணம். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொண்டீங்கன்னா, கர்த்தருடைய கிருபையை நீங்க உணர்ந்து கொண்டீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாய் காக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிச்சுக்கினே இருப்பார், ஆசீர்வதிச்சுக்கினே இருப்பார். அதனால நான் இந்த உலகத்தில் நான் என்னுடைய அசைவுகள், ஒவ்வொரு அசைவுகளும், நான் இந்த பூமியில் நான் அசையணும்னா, நான் வாழணும்னா, நான் சுகமாக இருக்கணும்னா, நான் சமாதானமாக இருக்கணும்னா, என் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகணும்னா, கொழுமையானவைகளினால் என்னுடைய ஆத்மா திருப்தி ஆகணும்னா, அதனுடைய காரணம் என் கர்த்தர். அவருடைய கைதான். என்ன, சகலமும் என் பிதாவினால் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயங்கொண்டவர். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்னன்னா, நாம் பாவி, இந்த உலகத்தில் ஒரு நன்மையை அனுபவிப்பதற்கு நான் தகுதி அல்ல. ஆனால் எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய கிருபையில் தான் நான் வாழ்கிறேன். என்னால் ஒன்றும் ஆகாது. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பான். ஆக ஒரு மனுஷனை கிருபை சூழ்ந்து கொண்டது. தாவீது ஒரு ஞானவான். ஏனென்றால் அவர் சத்தியத்தை ஆராய்ந்தார். சத்தியத்தை அவர் ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து, என் மேல இவ்வளவு கிருபைக்கு காரணம் என்ன, என் கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற இவ்வளவு பெரிய கிருபைக்கு காரணம் என்ன, இந்த கிருபையை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இதுக்கு தான் சத்தியத்தை நம்ம தியானம் செஞ்சது. சத்தியத்தை தியானம் செஞ்ச நோக்கம் என்ன, அவர் சிலுவையில் எனக்காக யாவையும் எப்படி செய்து முடித்தார். இப்படி அவர்தான் எல்லா அதிகாரத்தையும் படைத்தவர், அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார், என் கர்த்தர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார்னு ஒரு மனுஷன் கர்த்தரையே நம்பியிருப்பான்னு வச்சுங்களேன், அவன் மேலே கர்த்தருடைய கிருபை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய தயவு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய சமாதானம், அவருடைய நன்மை அந்த மனுஷனை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். இதுதான் கர்த்தருடைய கிருபை. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்களேன், 32:10. துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எப்ப துன்மார்கன்னா யாரு சொல்லுங்க? எனக்குரியவைகளை நான் தேடுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பவன் துன்மார்கன். நீ சர்ச்சில் இரு, நீ வெளியே இரு, எங்கனா இரு. துன்மார்கனா நீதிமானா? துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் இருக்குது. மனசுக்குள்ள பார்த்தனா வேதனைகள் இருக்கும். அவன் துன்மார்கன். ஏன்னா அவன் கிருபையை நம்பல, கர்த்தருடைய கிருபையை அவன் சார்ந்து கொள்ளவில்லை. ஆமென். அதுக்கு தான் கொஞ்சம் தியாலஜி அப்பப்போ சொல்லி கொடுக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். தேவன் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் போயிட்டு ஒரு அவர் படைத்த பொருளை அனுபவிக்க முடியுமா? நீயே படைச்ச, எதனை நம்ம அனுபவிக்கிறத நீயே படைச்ச. அப்போ நான் அனுபவிக்கிறதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த பொருள்கள் நான் அனுபவிக்கணும்னா அதுக்கு எனக்காக மறிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் ஒருவர் எனக்கு வேணும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி, எவன் ஒருவன் ஞானவானோ கர்த்தருடைய கிருபையை அப்படியே உணர்ந்து கொள்வான். கர்த்தரையே நம்பியிருப்பான். சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவரையே நம்பியிருப்பான். அவனை கிருபை என்ன பண்ணுமா? சூழ்ந்து கொள்ளும். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டோம். கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா அவன் சந்ததி என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்றால், கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்றால் அவன் சந்ததி என்னன்னைக்கு அவன் பேரை சொல்லும். அவன் புள்ள, அவன் பேர, அவன் பேர, அவன் பேர, அவன் கொள்ளு பேர, அவன் சந்ததியே பார்த்தீங்கன்னாக்கா பேரை சொல்ற மாதிரி வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? நான் அல்ல,
என் தேவனே நான் அல்ல, என்னால் ஒன்றும் ஆகாது, நான் ஒன்றுமில்லை. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னுடையது ஒன்றுமே இல்லை, எதுவுமே என்னுடையது இல்லை. என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று அந்த கிருபையை எனக்காக செய்து முடித்தார் என்கின்ற அந்த கிருபையை உணராம பாருங்க. அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபையை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை என்ன சூழ்ந்து கொள்ளும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளிலையும் கர்த்தரே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த 85ஆம் சங்கீதம் 10 வாசிங்களேன். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இதை எப்படி கர்த்தர் நமக்கு செய்து முடித்தார் தெரியுமா? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்குதான். பூமியிலிருந்து என்ன முளைச்சுதான்? அந்த பூமியிலிருந்து முளைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மனுஷ சாயல் ஆனார். ஆமென். அவர் என்ன செய்தார்? அவர் இந்த பூமியில மனிதனாய் பிறந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். சத்தியபரன் அவர். என்னத்துக்கு சத்தியபரன்? தேவனுடைய குமாரன் அவர். சர்வ வல்லவராகிய பிதாவாகிய தேவன் அவருக்கு நான் சாட்சி. அதுதான் சத்தியம். அவருக்கு நான் சாட்சி. அவர் பூமியிலிருந்து முளைத்தார். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கதான். பரமபிதா வானவர் குமாரனை தாழ நின்று பார்த்தார். என்ன பண்ணார்? அவர் கல்வாரி சிலுவையில மாம்சத்தை சிலுவையில கொன்றார். நீதிபரராகிய பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். யாருக்காக? எனக்காக. அப்ப எல்லாம் யார் கையிலிருந்து நான் வாங்குறேன்? யார் கையிலிருந்து வாங்குறேன்? கர்த்தர் நன்மையானதை, வாசிமா 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. இதான் கொழுமையான பலன். அந்த கொழுமையான பலன் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்மையானதை தருகிறார். இந்த வருஷம் நீங்க ஒன்னா பாருங்களேன், இனிமே உங்க வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்க. கர்த்தரையே நம்பி இருக்கிறவனை எது சூழ்ந்து கொள்ளும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்றால் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவன் சந்ததி நன்மையானதை மட்டுமே பார்க்கும். அவன் சந்ததி பலனை, கொழுமையான பலனை பார்க்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். சரி, கவனிக்கிறீங்களா? இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குது. அதுக்கு என்ன எதுக்காக வச்சிருக்கிறோம் சொல்லுங்க? கிருபையை உணர்ந்து கொள்வதற்காக. சொல்லுங்களேன், எதுக்காக சொல்லுங்க? கிருபையை உணர்ந்து கொள்வதற்காக. கிருபையை உணர்ந்து, நம்முடைய உணர்வுல கிறிஸ்து கலக்க வேண்டும். எல்லாம் அவர் கிருபை. எல்லாத்தையுமே அவர் வாங்கிக்கினாரு. எல்லாத்தையுமே அவர் வாங்கிக்கணும். நம்முடைய அக்கௌண்ட்ல நமக்கு தேவையானதெல்லாம் அவர், நம்முடைய அக்கௌண்ட்ல எல்லாமே இருக்குது. நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா நம்முடைய பலத்தை நம்பி ஓடிடும். எப்பா நீங்களா ஜெயம், எப்ப சர்வத்தையும் சிரிச்சது யாருப்பா? தேவனா? தேவனுக்கு பிரியமானதை நம்ம அப்படி டைரக்டா செஞ்சோமானாம அப்புறம் எப்படி நமக்கு நம்ம நன்மையானது நமக்கு கிடைச்சிடும்? எல்லாம் யார் கையில் இருக்குது? இயேசு ராஜா கையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. இப்போ பல முறை நான் பிரசங்கித்திருக்கிறோமேப்பா இதை. தேவன் எல்லாவற்றையும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்? குமாரனுக்கு. அப்போ குமாரன் என்ன பண்றாரு? நீ ஒரு நன்மை அனுபவிக்க தகுதி கிடையாது. ஏன்னா நீ பாவி. உன் பாவத்தால் யார் சுமந்தது? நான் சுமந்துட்டேன். இந்த பார்வை வருது பாருங்க, தாங்க கிருபை. மனைவி, பிள்ளை, நம்முடைய வீடு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குறது. இந்த கிருபை நீ உணர்ந்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் என்னென்னைக்கு சந்தோஷம். கர்த்தர் நமக்கு நன்மையானது மட்டுமே தருகிறவர். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா, அவன் படிப்பை நம்புவான், அவன் பலத்தை நம்புவான். நான் என் படிப்பில் நான் போய் சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் ரகசியம் தெரியல. இந்த பூமியில் நம்ம அசைகிறதே அவர் கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படின்னா உன் சந்ததி என்னன்னைக்கு நிலைத்திருக்கும். அதுதான் தாவீதுக்கும் சந்ததிக்கும் கிருபை என்னன்னைக்கு செய்கிறார்.
அதான் 50 பார்த்தோம், கிருபை என்னன்னைக்கு செய்கிறார்னு. ஏன் தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில் என்னன்னைக்குமே அவர் எதை நம்பியிருந்தாருன்னா, எந்த மனுஷனையோ எந்த ஒரு சூழ்நிலையிலையோ நான் போய் இதை செய்து கொள்ளுவேன், நான் போய் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனையோ எந்த ஒரு பொருளையோ அவர் சார்ந்து கொள்ளவே இல்லை. அவர் என்னென்னைக்குமே கர்த்தரையே சார்ந்திருந்தார். என்ன எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கிறது ஏசப்பா அப்படின்னு. இப்போ இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. சவுலும் அவருடைய குமாரனகை யோனத்தானும் நல்ல பலசாலிகள், நல்ல பலம் உள்ளவர்கள். ஆனால் சவுல் தேவனை என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னாக்கா, தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிட்டார். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவர் என்றால், தாவீது தேவனுடைய இந்த மழையையும் இந்த பலனையும் பணியையும் நம்பினவர். மழை சத்தியம். மழை, வானத்திலிருந்து மழை பொழிவது என்பது சத்தியமும், பனி என்பது அதனுடைய பலனும், பலன் ரகசியம். அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சீனாய் மலையில் கர்த்தர் மழையை பொழிந்தார், மழையை பொழிந்தார். 40 ஆண்டு காலம் அவர் பனியை பொழிந்தார். எழுத்தின்படியே அந்த சத்தியம் என்பது மழை, இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள் என்பது பனி. தாவீது இந்த கிருபையும் சத்தியத்தையும் நல்லா பற்றி கொண்டவராய், அவர் கிருபையிலே பரிபூர்ணப்படுவதற்காக அவர் மழையும் பனியுமே நம்பியிருந்தார். மழையும் பனியினுடைய நோக்கமே என்னன்னா, பரிபூர்ண பலனுக்காக தான். ஆமெனாமா? நல்ல மழையும் நல்ல பனியும் பெஞ்சிச்சுன்னா நமக்கு நல்ல பரிபூர்ணமான பலன் வந்திருந்தானே. பரிபூர்ணமான பலன் வந்துட்ட பிற்பாடு மழையும் பனியும் நமக்கு தேவையில்லை. அப்போ நோக்கமே என்னன்னா பரிபூர்ணமான பலன். ஆனால் இந்த சவுல் என்ன செய்து விட்டார் என்றால், மழையையும் பனியும் சார்ந்திருக்கவில்லை, மாறாக தம்மை நம்பினார். எனக்கு சவுலுடைய ரகசியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாக இருக்கும்போது யாராச்சும் பலசாலி இருந்தானா அவனை கூட்டு அவருடைய ஆர்மியில் வச்சுக்குவார். கர்த்தரை சார்ந்திருக்க, இவன் பலசாலியாக இருக்கிறானே, நீ வந்துரு. நீ இப்போது சில வேலைகளில் சபையில் ஓகே, நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கிறீங்களே, நீங்களாம் ரொம்ப நல்லவளாக இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் புரிஞ்சுக்க நல்லா ஞானம் இருக்குது, நீங்கள் வந்துருங்களேன் சர்ச்சைக்கு அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது. அப்பா, நீர் தெரிந்து கொண்ட ஆத்துமக்களை அனுப்பும். மாம்சத்தின்படியே பார்த்தா ரொம்ப நல்லா பயங்கரமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த ஆத்மாவில் நிற்கவே நிற்காது, ஓடி போயிடும். கர்த்தர் கொடுப்பாரு பாருங்க அந்த ஆத்மா, அந்த ஆத்மா தான் நிற்கும். இப்போ ஆண்டவர் என்ன செய்துட்டாருன்னா, மழையையும் வானத்திலிருந்து பரத்திலிருந்து பொழிகிற மழையையும் பனியையுமே சார்ந்திருக்கிற ஒருவன் தான் தேவன் தேடினார். எவன் ஞானமுள்ளவனோ, எவன் ஞானமுள்ளவன், அந்த விஸ்டம் இல்லையா? அந்த ஆராதனையிலே வாக்குத்தத்தத்திலே பார்த்தோம், மழை தண்ணீர் என்பது விஸ்டம், டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம். அப்போ கர்த்தர் நோக்கி பார்த்தார், யாராகிலும் ஒருத்தன் என் கிருபையை சார்ந்து கொள்ளுவானா, சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்த என் கர்த்தர் என்பதை சார்ந்து கொள்ள கர்த்தர் நோக்கி பார்த்தார். ஒருத்தனும் இல்லை. இப்போ சவுலை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். இந்த சவுலுக்கு எது மேலே தாகம் கிடையாது, அவனுக்கு தாகமே கிடையாது, அவன் தாகமே இல்லாதவன், தேவன் மேலே தாகம் இல்லாதவன். ஒரே கான்செப்ட், தேவன் மேலே தாகம் இல்லாதவன். மழையும் பனியும் அவன் வெறுத்துட்டான், சவுல் வெறுத்துட்டாரு. ஆனால் தாவீது எதில் பூர்ணப்பட்டார் என்றால் மழையிலும் பனியிலையும். அதுதான் பரிபூர்ண பலன் எடுத்தார், அதுதான் கிருபை சூழ்ந்து கொண்டது. இப்போ என்ன நடந்துச்சு, தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதும் சவுல் இந்த தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் ஆட்சிக்கு பெரிய ஆபத்து, தொடர்ந்து என் பிள்ளைங்க என் ராஜ்யத்தில் உட்கார மாட்டாங்க. அவனே என்ன பண்ணிட்டான்னா, என் சந்ததியை என் பலத்தில் நான் வளர்த்துருவேன். ஏமா கொஞ்சம் கவனிச்சிங்க, ரொம்ப ஆபத்து எது தெரியுமா? என் சந்ததியை நான் காப்பாற்றிடுவேன்.
ஒரு முறை சவுல் யோனத்தானை அசிங்கமாக திட்டுவான். ரெண்டகத்தின் மகனே, மாறுபாடு உள்ளவளுக்கு பிறந்தவனேன்னுவான். கொடுமையான வார்த்தை. எதுக்கு? தாவீதுக்கு நீ சிநேகிக்கிறியடா, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ ஆட்சிக்கு வர முடியாதான்னு சொல்லி தேவனுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சவுலே ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்தாபிக்கிறாரு. எனக்கு அடுத்தது என் புள்ளதான். ஏய், அது இஸ்ரவேல் தேவ ஜனங்கள், அதுக்கு ராஜாவாக இருக்க வேண்டியது யார் என்பதை தேவன் தான் முடிவு பண்ணணும். அப்போ சவுல் என்ன செய்கிறாருன்னு அதெல்லாம் நமக்கு காட்ட முடிய நேரம் இல்லை, கொஞ்சம் இதை மட்டும் புரிஞ்சுங்களேன். அப்போ சவுல் என்ன செய்யறா, தாவீதை எப்படி ஆகல அவனை சாகடிச்சிடணும். அவன் சவுல் இந்த தாவீது இந்த பூமியில் இருக்கவே கூடாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யார் ராஜ்யம் தொடர்ந்து வராது, யான் தலைமுறை தொடர்ந்து வராது. அப்போ யோனத்தானை பிடிச்சின்னு பயங்கரமாக திட்டுறாரு சவுல். நீ என்னடா, நீ அவனை போய் சிநேகிக்கிற, நீ அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ ஆட்சிக்கு வர முடியாது தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கான ஒவ்வொரு தேவையும் என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருது என்பதை உணர்ந்தவர் தான் தாவீது. இதுக்கு அப்படி இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளாதால் பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். ஆனால் சவுலுடைய இந்த எண்ணங்களை தாவீது நன்கு அறிந்திருந்தார். ஆனால் தாவீது ஒரே ஒரு வினாடி கூட சவுலுக்கு விரோதமாக எழும்பவே இல்லை. என்ன தெரியுமா? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என் கர்த்தர் இன்னைக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்றாகிலும் ஒரு நாள் அவருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் அவருடைய கிருபை என்னை ராஜாவாக உட்கார வைக்கும். ஆனால் நானாக முயற்சி செய்து நான் என்ன செய்ய மாட்டேன், என் ராஜ்யத்தை நான் கட்டி கொள்ள மாட்டேன். அவர் சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம்தான். ஆனாலும் கர்த்தர் தாவீது யாரையே பற்றி கொண்டார்? கர்த்தரையே பற்றி கொண்டு, நீங்க எனக்கு உயிரை கொடுங்கப்பா, நீங்க எனக்கு சோறு கொடுங்கப்பா, நீங்க என் குடும்பத்தை வாழ வைங்கப்பா. எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே கிருபையே நோக்கி இருந்தார். கர்த்தர் கிருபையே நோக்கி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் தாவீது சத்தியத்தை பூர்ணமாய் அறிந்தவர். சத்தியமே என்னவென்று சொன்னால் கர்த்தர் சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும். ஆமேனா? இதுதான் சத்தியம். கர்த்தர் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடிக்க வேண்டும். ஒரு முறை கெபியில மலை ஜலாதிக்கிறதுக்கு போறாரு சவுலு. தாவீதும் மனுஷரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க மனுஷங்க சொல்றாங்க, தாவீதே, உன் சத்துரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ அவனை மேற்கொண்டுட்டு நீ ராஜாவாக வருவேன்னு கர்த்தர் சொன்னார்ல. இப்போ சவுலுக்கு இப்போ தனியாக இருக்கிறாரு, போயிட்டு சவுலை சாகடிச்சிருங்க தூண்டுறாங்க. ஆனால் தாவீது, எனக்காக யாவையும் செய்து முடித்து என் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை போடுவதில்லை. ஆமேனா? அப்படியே சவுலுடைய வஸ்திரத்தை தொங்கலை போய் அறுக்கிறாரு. அப்படி அறுக்கும் போதே அவருடைய இதயமெல்லாம் படபடன்னு அடிக்குது. ஐயோ, நான் எனக்காக எதையும் செய்யக்கூடாது, எனக்காக யார் தான் செய்யணும்? என் கர்த்தர் தான் செய்யணும். இதாங்க கிருபை. அப்போ எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் கர்த்தரையே நான் சார்ந்து கொள்ளுவேன் என்று உன் இருதயத்தில் அந்த உணர்வு வரணும்னா நீ சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். இன்னொரு முறை தாவீதை சாகடிப்பதற்காக ஒரு பெரிய ஆர்மி, ஒரு கவர்மெண்ட்டையே திரட்டிக்கின்னு வராரு. தாவீதை பிடிக்கிறதுக்காக அப்படியே வயல்வெளியில மந்தைகள் படுத்திருக்கிறத போல சவுலுடைய படைகள் படுத்திருக்கிறது. தாவீதும் அவனுடைய துணையாக இருக்கிற மனுஷனை கூட்டி கொண்டு அந்த யுத்த வீரனுக்கு கிட்ட போறாரு. சவுல் பக்கத்தில் நல்லா உரட்டை தூங்குறாரு, பக்கத்தில் அப்னேர் தூங்குறாரு. அபிஷாயின்னு நினைக்கிறேன் தாவீது கூட போனது இல்லையா? அபிஷாய் தானே? ஆமாம். போய் நிற்கும் போது சொல்லுவார், அபிஷாய் சொல்லுவார் தாவீது கிட்ட, தாவீது ராஜாவே, உன் சத்துரு நல்லா தூங்குறாரு, இறங்கி வேலையை பண்ணுங்க, அவனை சாகடிச்சு போட்டுருங்க. அப்பவும் அந்த சொம்பையும் ஈட்டியும் எடுத்து தூரம் வந்துட்டு கத்தி கூப்பிட்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே நான் என் கையை போட மாட்டேன். இதுதாங்க கிருபை. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நல்லா கவனிங்களேன். ஒருத்தர் இரக்கம் பாராட்டுறது அப்படின்னா என்னது? ஒருத்தர் பிச்சை கேட்குறவங்களுக்கு பிச்சை கொடுக்கறது, இல்லை ஏதோ ஒரு நெருக்கத்தில் உதவி செய்கிறது, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தான் உயிரை எடுக்கும்படி சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த சவுலு. என்ன பண்ண வாய்ப்பு கிடைக்குது? எப்பா நீ இந்த உயிரை விட்டுட்டுனா உன் உயிர் போயிடும்பா. தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்துருவான்.
அவன் பெத்தவன். இன்னைக்கு பாருங்க எத்தனையோ கொலைகள் குடும்பத்திலே நடக்குது. இவர் யாரோ மாமனார்ன்றதுல அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உயிரை எடுக்கிறாரு, வாய்ப்பு கிடைக்குது. இந்த உயிர் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உயிர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வாழ முடியாது. அப்ப இந்த உயிர் அழிச்சிட்டா நான் வாழலாம். ஆனா கர்த்தர் நல்லா அறிந்திருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க கிருபை. ஒரு மனுஷன் கிருபையை சார்ந்து கொண்டான். இந்த கிருபையை நீ சார்ந்து கொள்ளணும்னா, இந்த கிருபையில நீ வாழணும்னா, என் உயிர் இந்த பூமியில நான் நிர்மூலமாகாம இருக்கணும். என் கர்த்தருடைய கிருபை, இந்த மனுஷன் என் கர்த்தருடைய கிருபை என் மேல பூர்ணமா இருந்துச்சுன்னா என் விரோதி யாரு? என் விரோதி யாரு? என் கர்த்தருடைய கிருபை என் மேல பரிபூர்ணமா இருக்கிறது நான் உணர்ந்து விட்ட பிற்பாடு என் விரோதி யாரு? நான் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழுவதும் என் கர்த்தருடைய கிருபை. என் கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் ஜெயிச்சு வராரு. நல்லா கவனிங்க. இதுல பயங்கரமான ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையும் நான் உங்களையே நம்பியிருக்கிறேன் ஏசப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ தாவீதுடைய உயிருக்கு ஆபத்து. அவருடைய உயிரை எடுக்கிறவனை கர்த்தர் தாவீதின் கையில கொடுக்கிறாரு. நல்ல வாய்ப்பு. நீங்க தானப்பா அபிஷேகம் பண்ணீங்க உங்க சமூகத்தில் ராஜாவா இருக்கிறதுக்கு. ஓகேப்பா, இப்போ நீங்கள் தான் வந்து இந்த சவுலை சாகடிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னு சொல்லி வாய்ப்பை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தாதவர் தான் தாவீது. இதுதான் கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறவன். வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது. நிறைய வேளைகளில் நமக்கு சாதகமான சூழ்நிலை வரும், உடனே இந்த சாதகத்தை பயன்படுத்துவோமே. இதுதான் துன்மார்க்க ஜீவியம். எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அதுதான் கிருபை. நல்லா கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 66வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 66வது சங்கீதம் கடைசி வசனம். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டு. கிருபை விலகாதங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்ன பண்ணது? இதை நீ புரிஞ்சுக்கின்னு வச்சிங்களேன். ஆண்டவரே, இன்னைக்கு என் மனம் சஞ்சலப்படுது, இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளாமல் போய்விட்டேன். உம்மை நம்பாமல் நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன நம்பிட்டேன்? என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் என் கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஜபத்தை தள்ளாமலும் இந்த கிருபையை உணர்ந்து கொண்டவன் ஜெபிக்காமலாம் இருக்கவே முடியாது. அதுதான் சத்தியம். நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு மனுஷனுக்குள்ள எந்த அளவுக்கு சத்தியம் உள்ள உட்கிரகிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்குள்ள அந்த ஜபம் அதிகமாயிடும். ஜெபிக்க 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 கிருபை பெருகும். ஆமென். இப்போ தாவீதினுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? 143வது சங்கீதம், 143வது சங்கீதத்தில் அதில் 11-12 வாசிக்கலாம். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம். நல்லா கவனிங்களேன், இது ரொம்ப பயங்கர முக்கியமான சத்தியம். உங்க நாமத்தின் நிமித்தமும், உங்க நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்னை உயிர்ப்பிக்கும். நல்லா கவனிங்க. இயேசு என்ற நாமம் என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் ஜெயம் எடுத்தவர், சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அவர் உயிரோடு இருக்கிறார். நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், என்னை உயிர்ப்பியும். அப்புறம் உம்முடைய நீதி என்பது சிலுவையில பலியானது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்பது ஜெயங்கொண்ட நாமம், அவருடைய ஓங்கிய புயம். நீதி என்பது பலத்த கரம். சிலுவையில பலியானாரே, உலகத்தை மாம்சத்தை சிலுவையில சாகடித்தாரே, அதுதான் அவருடைய நீதி. உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உன் ஆத்துமா சஞ்சலப்படுதா? உன் ஆத்துமா வேதனைப்படுதா? இவர் எதை நினைவு கூறுகிறார்? உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையும் சிலுவையில கொண்ட ஜெயமும், அது நிமித்தம் என்னை ஆத்துமா. புரிஞ்சு போச்சா? இந்த சத்தியத்தை உள்ளே கொண்டு வரார் தாவீது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கிருபை வேலை செய்யுதுங்க. அது பொதுவான கிருபை, நம்ம எல்லாம் புது கிருபை. ஞாபகம் சத்தியம். எல்லா மனுஷனுக்கும் அவர் கிருபை இருக்குது. எவன் ஒருவன் இந்த புது கிருபை காலைதோறும் இந்த புது கிருபையை பெற்றுக்கொள்கிறானோ அவன் தான் மகிமைக்கு பாத்திரமா இருக்கிறான். வாசிங்க அடுத்தது. உம்முடைய
கிருபையின்படி உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து. நான் அழிக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் எதை நம்புறேன்? நான் உயிரோடு இருக்கணும்னா, நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் நித்திய காலமாய் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நீர் ஜெயம் கொண்டிருக்கிறீர். என் சத்துரு என் பிராணனை வாங்க தேடுகிறான். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை நீர் அழித்து. யார் அழிக்கணும்? சத்துருவை. ஆனால் இன்னைக்கு ஏன் சண்டைலாம் போடுறோம் தெரியுமா? இன்னைக்கு ஏன் சண்டை போடுறோம்? குடும்பத்தில் ஏன் சண்டை? இன்னைக்கு ஏன் மற்றவங்க மேலே மனஸ்தாபம்? ஏன் இன்னைக்கு மனசுக்குள்ள சஞ்சலம்? நீ கிருபையை சார்ந்து கொள்ளவில்லை. கிருபையில் நீங்கள் பூர்ணப்படலை. ஆனால் நீ கிருபையில் பூர்ணப்பட்டனா, ஆண்டவரே என் சத்துருக்களை நீங்க அழிங்க, என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். நான் யாருடைய அடியேன்? நான் உமது அடியேன். இந்த அடியேன் அப்படின்னு என்னது? நான் அடிமை. என் இஷ்டத்துக்கு நான் எதையும் செய்ய முடியாது. எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. சகல அதிகாரமும் துரைத்தனங்களும், சகல அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் நீங்க தலைவராக இருக்கிறீர். சவுல் கொலோசியர் நிருபத்தில் சொல்றாரு, நீங்க தலைவருப்பா. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் நீங்களே தலைவர். என் சத்துருவை நீங்க அழிங்க. என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் யார் சங்காரம் பண்ணுங்க? நீங்க நீங்க. நம்ம ஆளுங்க மூஞ்சிலே சுற்றுவாங்க அப்படியே. நீ என்ன இப்படி என்ன சங்காரம் பண்ற? நீ என்ன என் ஆத்துமா இப்படி ஒடுக்குற அப்படி சொல்லி இவங்க போய் யுத்தம் பண்ணுவாங்க. இதாங்க தாவீது. ஏன் கர்த்தருடைய கிருபை தாவீதை சூழ்ந்து கொண்டது என்றால், உம்முடைய கிருபையின்படி என் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற, என் ஆத்துமாவை ஒடுக்குகிற எல்லாவற்றையும் நீங்க யுத்தம் பண்ணி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் குடும்பத்திலேயே உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட சத்துருக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நான் யுத்தம் பண்ண முடியாது, எனக்கு அதிகாரம் இல்லை ஏசப்பா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இதாங்க. ஏன்னா நான் வாழ்வது உம்முடைய கிருபையினாலே. நீங்க நிறைய பேர் கிருபை கிருபைன்னு சொல்றாங்க. அது ரகசியமே புரிய மாட்டேங்குது, சத்தியம் தெரிய மாட்டேங்குது. நீ யுத்தம் பண்ணக்கூடாது, அப்படி அமைதியாக இருப்ப. அவங்க கிருபையை சார்ந்து கொண்டவங்க அப்படி புன்முறுவலாகவே இருப்பாங்க. என் கர்த்தர் எனக்கு இப்போ கொடுக்கல, என் கர்த்தர் இப்போ இன்னைக்கு என்ன அவமானப்படும்படி வச்சிருக்கிறாரு, என் கர்த்தர் இன்னைக்கு என்ன பலவீனப்படும்படி வச்சிருக்கிறாரு. இது என் கர்த்தர் கொடுத்தா தான் எனக்கு எல்லாமே. எல்லாமே யார் கொடுக்கணும்? என்ன அவர் கையில் எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டுகிறது என்ற ரகசியத்தை, அவருடைய ஜெயத்தை நல்லா அறிந்தவர் தான் தாவீது. எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என் கர்த்தர் என்பதை உணர்ந்தவர் தான் தாவீது. என் சத்துருக்களை நீங்க யுத்தம் பண்ணி நீங்க கொடுங்க, என் வழியை நீங்க விசாலமாக்கி கொடுங்க, நான் யுத்தம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோருக்குள்ள ஏன் மன சஞ்சலம்னா, கிருபையை சார்ந்திருக்கிறது இல்லை. இவங்க எதை சார்ந்திருக்கவில்லை? கிருபையை சார்ந்திருக்கல. வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் கிருபை மட்டுமே நமக்கு வழி. எப்படி தாவீதுனுடைய இருதயத்தை நான் பார்க்க முடியுது தெரியுமா? நீங்க பார்த்துங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு சவுல. கில்போவா மலையில் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது, கடைசி யுத்தம். அந்த யுத்தத்தில் சவுல் ராஜாவும் அவருடைய மகனாகிய யோனத்தானும் கொடூரமாய் செத்தார்கள். கொடூரமாக செத்தாங்க. ஆனால் இப்போ தாவீதுக்கு சந்தோஷம், ஆண்டவரே என் சத்துருவை நீங்கள் யுத்தம் பண்ணி சாகடிச்சு முடிச்சிட்டிங்க. ஐயோ, தாவீதுடைய கிருபை, தாவீது கிருபையை சார்ந்து கொண்டதை உட்காந்து யோசிக்கும் போது பயங்கரமாக இருந்துச்சுங்க எனக்கு. அவர் போய் புலம்பல் பாடுகிறார் சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும். ஒரு மனிதனை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனிதன் கர்த்தரையே. ஆண்டவரே, உங்க தேசத்தினுடைய உமது ஜனத்தினுடைய அதிபதி இந்த சவுல், உம்முடைய ஜனத்தினுடைய ராஜா இந்த சவுல். ஆனால் இன்றைக்கு இந்த சவுல் நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர். அந்த சவுலுக்காக போய் புலம்பல் பாடினாரு பாருங்க. யாரால முடியும் இன்னைக்கு? ஆண்டவர், இன்னைக்கு ஒரு சின்ன நம்ம எதிராளிக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னாவே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணார் பாத்தியா, அது பேர் கிருபையை சார்ந்து கொண்டவனே அல்ல. நன்மை எனக்கு நீங்க கொடுக்குறீங்க, யாருக்குமே எந்த தீங்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷனும் உடைய பார்வையில் விலையேற பெற்றவன். இந்த தாவீது போயிட்டு இந்த சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் புலம்பல் பாடுவாரு. உண்மையாய் சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா? இவர் மட்டும் இவரை நம்பியிருப்பார்னு வச்சுங்க, என்னால் முடியும், என் குடும்பத்தில்
நான் போயிட்டு சம்பாதிச்சு அல்லது என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சமாதானத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த புலம்பலே பாட்டிருக்க மாட்டார். நான் நினைக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், தாவீதினுடைய இருதயத்தில் அவருடைய உணர்வில் கிறிஸ்து கலந்து விட்டார். அதனால்தான் தாவீதை கிருபை சூழ்ந்து கொண்டது. அவர் தலைமுறையின் மேலே கர்த்தர் கிருபை, பூர்ண கிருபையை வைத்தார். அவர் புலம்பல் பாடினார், அழறாரு. என்ன ஆண்டவரே, உங்க ராஜா இல்லையா, இந்த மாதிரி கொடூரமாக செத்து போயிட்டாரே, அவர் சமாதானமாக அல்லவா அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும், நீர் தெரிந்து கொண்டவர் அல்லவா, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ராஜா ஏன் செத்தார் தெரியுமா? இந்த ராஜா மழையும் பனியும் சார்ந்திராமல் போய்விட்டார், ஆனால் நானோ மழையும் பனியும் சார்ந்திருக்கிறேன். இந்த கில்போவா மலையில இவர்கள் எனக்கு விழுந்து கிடக்கிறார்களே, காரணம் என்ன? என் கர்த்தர் நீங்க செய்யுங்க எனக்கு. என் சத்துரு விழுந்து போயிட்ட என் இதயம் கலிகுறாது. என் சத்துரு விழுகிற அந்த நாளிலே என் சத்துரு செத்து போயிட்டான்லாம் கலிகுறாது. ஏன்னா நான் என்ன நம்பல, நான் உங்களை நம்புறேன். உம்மை நம்புகிற என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். எடுத்து வாசிங்களேன், 2 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தில் அந்த புலம்பலை பார்க்கலாமே. தாவீதுடைய அந்த புலம்பல் எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகத்தில் 17 வாசிமா வேகமா. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். எல்லாம் கவனிங்களா, என்ன சொல்றீங்க? இஸ்ரவேலுடைய அலங்காரமா? யாரு? அப்ப தாவீதுடைய பார்வை, சவுலை பார்த்த பார்வை, என் கர்த்தர், என் கர்த்தர் எங்களுக்காக, இந்த மனுக்குலத்திற்காக யாவையும் செய்து முடித்த என் கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு, அவர் ராஜா, அவருடைய அபிஷேகத்தை மாத்திரம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர், கர்த்தருடைய ராஜா இவர், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நாமம், அவர் நீதி, அவர் கிருபை, இதை மட்டுமே அவர் சார்ந்திருந்தார். சவுலை பார்த்து, சவுலுடைய தாவீதுடைய பார்வையிலே சவுலை எப்படி பார்த்தார்? யார் சத்துரு அல்ல, அவர் கர்த்தருடைய அலங்காரம், அவர் இஸ்ரவேலின் அலங்காரம். ஏன்? என் கர்த்தருடைய ஜனம் இந்த இஸ்ரவேல், என் கர்த்தருடைய ஜனம். எப்பா, இது பயங்கர ஷாக்கா இருக்கு எனக்கு. இது கிருபைன்னா என்ன? உன் மனம் இன்னைக்கு யாரு மேலே தாங்களா இருக்குதா? உன் கணவனை இன்னைக்கு உன்னால மன்னிக்க முடியுதா? உன் மனைவியை உன்னால் இன்னைக்கு மன்னிக்க முடியுதா? உன் பிள்ளைங்களை இன்னைக்கு அரவணைக்க முடியுதா? இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட மன சஞ்சலம் உனக்கு? ஏன் உன் ஆத்மாவில் ஒடுக்கம்? நீ கிருபையை சார்ந்து கொள்ளவில்லை, கர்த்தரை நம்பல. கர்த்தரை நம்பாம உங்களை நம்புறீங்க. அன்பானவர்களே, நீங்கள் வாக்குதத்தை சுதந்திரிக்க வேண்டுமேனால் தாவீதை போல இன்னைக்கு இந்த கிருபையில பலப்படுவோமாக. அவர் சொல்றாரு பாருங்களேன், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. ஏன் அவர் பராக்கிரமசாலி? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர் இந்த சவுல் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்புறம் பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாதபடிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளை பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருந்தார்கள். என் எதிரிகிட்ட சொல்லிடாதீங்கடா, இந்த சவுலுடைய எதிரிகிட்ட, ஐயோ, பெலிஸ்தருடைய குமாரத்திகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. அதை சொல்லாதீங்கடா. சவுல் செத்து போய் விட்டார் என்று சொல்லி சவுலுடைய சத்துருக்களுக்கு சொல்லாதீங்க. அதை விருத்த சேதனம் இல்லாத அந்த ஜனங்கிட்ட சொல்லாதீங்க. பாத்தியா, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணி என்னை பகைச்சாங்கல்ல இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க பாத்தியா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இவங்கள கிருபையை சார்ந்தவர்கள் அல்ல. கிருபையை சார்ந்து கொண்டவன் அழுவான், புலம்புவான். இந்த ஆத்துமாவுக்கு இப்படி நடந்து விட்டது, என் கர்த்தர் பயன்படுத்தின ஆத்துமா அல்லவா? ஏன் சவுலுடைய சத்துரு கிட்ட சொல்லாதீங்க, ஐயோ அவங்க களி கூறுவாங்களே. ஆனா நமக்கு நம்முடைய சத்துருவை பத்தி ஒரே ஒரு விஷயம், அந்தரங்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஊரு புள்ளா போய் சொல்லி தெரியுமா உனக்கு அவன் இப்படியாமே, அவன் அப்படியாமே. கொடூரமான ஜனங்க இதெல்லாம். ஆனா என் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டவர்கள் சொல்லாதீங்க. என்ன, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் கர்த்தருடைய கை அவரை நடத்தினது. தொடர்ந்து வாசிங்க.
கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும். அல்லேலூயா. ஏன் சவுலே, சவுலே நீ சத்தியத்தை விட்டுட்டப்பா, அதான் கிருபை உனக்கு புரியாம போயிருச்சு. எல்லாமே கர்த்தர், நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாம இந்த சிங்காசனத்தில், இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் யார் சந்ததியாகிய யோனத்தானை உட்கார வச்சிருவேன்னு சொல்லி நீ யுத்தம் பண்ணல சவுலே. சவுலே, உனக்கு தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய நியாயப்பிரமாணம் உனக்கு தெரியாம போயிருச்சு. தேவனுடைய நியாயப்பிரமாணம் கையில் நீ வாங்காம போயிட்ட. அந்த நியாயப்பிரமாண ரகசியங்கள் வெளிப்பாடாகிய பனி உன்மேல் பெய்யாமல் போனதே. இன்றைக்கு நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நிற்கிறேன். அடுத்த ராஜா நான் தான். கர்த்தர் என்னை தம்முடைய சிங்காசனத்தில் என்னை ராஜாவாக உட்கார வைத்திருக்கிறார். காரணம், இந்த சியோன் மலையில, இந்த சியோனின் மகிமையில மழையும் பனியும் நான் பூரணமாய் நிற்கிறேன். என் தலை இரவில் பெய்யும் பனியினாலும் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. என் சிந்தையில என் கர்த்தர் இருக்கிறார். என் கர்த்தரை நான் சிந்தித்தேன். இரவும் பகலும் என் கர்த்தரை தியானித்தேன். என் கர்த்தரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். சவுலே, கில்போவா மலைகளே, கில்போவா மலையிலே கொடூரமாய் வெட்டுண்ட சவுலே, சபிக்கப்பட்ட மலை. இந்த சவுல் ஒரு சபிக்கப்பட்டவன். காரணம் என்ன? மழையும் பனியும் அவர் நனையவில்லை. அவர் ஆத்துமா மாம்சிகத்தில் விழுந்து கிடந்தது. தொடர்ந்து வாசிக்கும் போது, தொடர்ந்து 21 தொடர்ந்து வாசிமா. காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும். இல்ல மறுபடியும் 21 வாசிமா. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டது. தாவீதுடைய பார்வை என்ன இருந்துச்சு பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்களேன். ஒவ்வொரு மனுஷனையும் என் கர்த்தர் எப்படி நடத்துறாரு. ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே என்பதை தாவீதுடைய கண்கள் கண்டதனால என் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நடத்தினார் அல்லவா. என் சத்துருன்னு நான் பார்க்கல, என் கர்த்தருக்கு சத்துருவா அவன், என் கர்த்தருக்கு பிரியமானவன் அவன். என் கண்கள் எல்லாம் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் எப்படி ஒரு மனுஷனை நடத்துறாரு தான் நான் பார்க்கறேனே தவிர என் மாம்ச பார்வையில் நான் பார்க்கவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல மரித்து போனாரே. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் குகையில் அல்லவா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும், மக்பேலாவில் அல்லவா அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கில்போவா மலையே, உன் மேல பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக. சியோனிலே, அது சியோன், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது எர்மோன் மேலும் சியோன் மலையின் மேலும் வந்து இறங்குகிற நல்ல பனி, நல்ல பனி, பனி. அது சியோன் மலையிலே அந்த மழையும் பனியும் இறங்கி இருப்பதாக. அந்த வசந்த வாசத்தை மறுபடியும் இங்க வரலாம். 133 சங்கீதம் 1 வாசிங்களே. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது. அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு இதுதான் இந்த அபிஷேகம். கொம்பு தைலத்தினுடைய அபிஷேகம், கொம்பு தைலத்தினுடைய அபிஷேகம். ஆனால் சவுலோ குப்பி தைலம். அதனால் தான் அவருக்கு மழையும் பனியும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தாவீதோ மழையும் பனியும் உடையவராய். வாசிமா. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனி. அல்லேலூயா. அப்போ இந்த சியோன் கோட்டையை பிடித்த இந்த தாவீது அவருடைய மலை மேலே, அவருடைய பர்வதத்தில் மழையும் பனியும் என்றென்றைக்கும் இருப்ப. அங்க என்ன இருக்குது? அங்கம்மா அவசியம் அங்க என்ன இருக்குது? இந்த பனி இருந்தா என்ன இருக்கும்? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும். ஆமேனா. அல்லேலூயா. அந்த பனி இருந்துச்சுனாவே அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டு, அங்கே ஜீவன் உண்டு. தொடர்ந்து வாசிமாத. தொடர்ந்து வாசி. 133 அவ்வளோதானா?
சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ திருப்பிங்க 2 சாமுவேல் புத்தகம் 22 வாசிங்க. 1ஆம் அதிகாரம். கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் இனத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை, சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. என்னமா ரசித்திருக்கிறாரு பாத்தியா? யாரை ரசித்திருக்கிறாரு? கர்த்தரை ரசித்தாரு. இந்த சவுலை கொண்டு, இந்த யோனத்தானை கொண்டு கர்த்தர் என்னமா யுத்தம் பண்றாரு. ஆனா இவர்களுடைய நோக்கமே, இந்த சவுலுடைய நோக்கமே தாவீதுடைய உயிரை எடுக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணிருக்காங்க? ஐயோ, இவன் உயிருக்கு பயந்து நான் ஓடுறேன், இவன் கையில் இருந்து நான் தப்பிச்சு ஓடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாம்சத்தின்படி தாவீது இருக்கவில்லைங்க. என்னமான ரசனை, எப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கிறார். காரணம், கர்த்தர் மட்டுமே அவர் இருதயத்துக்குள் இருந்தார். இந்த தாவீது கர்த்தரை தன்னுடைய இருதயத்தில் அவர் தரித்து கொண்டிருந்தார். தொடர்ந்து வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். நன்றியோடு இருங்கப்பா. கர்த்தர் இந்த சவுலை கொண்டு யுத்தமெல்லாம் நடத்தினாரே, பெலிஸ்தருடைய யுத்தம், அப்புறம் அந்த நாகாஸ் ராஜாவோட கூட யுத்தம், இப்படி அநேக யுத்தங்கள் எல்லாம் நடத்தி உங்களுக்கு ரத்தாம்பரத்தை உடுத்துவித்தாரே. அதே போல அமலேக்கோட யுத்தம் எல்லாம் பண்ண சொல்லி அமைச்சார். அமலேக்கோட யுத்தம் பண்ணும் போது சொதப்பி விட்டார், ஆண்டோடைய வார்த்தையை மீறினாரு. ஆனாலும் அங்கே ஜெயத்தை கொடுத்து உங்களுக்கு கர்த்தர் இந்த சவுலை கொண்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அப்போ கர்த்தங்க தாவீதுடைய பார்வை எந்த மனுஷன் மேலேயும் இல்லை, கர்த்தர் மேலேயே இருந்துச்சு. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷனுக்கு என்ன செய்வான்? இதுதான் கிருபையை சார்ந்து கொண்டவன், கர்த்தரையே நம்பி இருக்கிறவன். தொடர்ந்து வாசித்து முடிங்களேன். போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாக யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். தாவீது அங்கே பாடல் பாடுகிறார். ஆனால் தாவீதுக்கு கர்த்தர், கவனிங்களேன், நான் இப்போ ஒரு வசந்த வாசத்தை முடிக்க போறேன். இப்ப தாவீதுக்கு கிருபை எடுத்து யாருக்கு கொடுத்துட்டனா? தாவீதுகளை கொடுத்துட்டாரு. கிருபை தாவீதை சூழ்ந்து கொண்டது. காரணம், ஒரு வினாடி கூட இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சத்துருவா அவர் பார்க்கல. அவர் மனசை எந்த சத்துருக்களும் சஞ்சலப்படுத்தல. அப்படி சஞ்சலப்படுத்தும் போதெல்லாம் கர்த்தரையே அவருடைய கண்கள் நோக்கி பார்த்தது. உன் தலைமுறை நான் ஆசீர்வதிச்சிருந்தா. கிருபை எடுத்து அப்படியே யாருக்கு கொடுத்துட்டாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக மனுக்குலத்தின் மேல கிருபை வைத்தார். அந்த கிருபையை அப்படியே உள்ள வாங்கி தான் தலைமுறைக்கு டிரான்ஸ்பர் பண்ணவர் தாவீது, வேற யாருமே இல்லை. கிருபை அப்படியே உள்ள வாங்கினவர் தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அளிப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம். அப்போ தாவீதுக்கு தான் கிருபை போச்சு. கிருபை யாருக்கு போச்சுன்னா வேற யாருமே இன்னும் யாருமே சுதந்திரிக்கல. தாவீது மாத்திரமே கிருபையை சுதந்திரித்து கொண்டார். அந்த கிருபை அப்படியே ஒரு தலைமுறையை சூழ்ந்து கொண்டது. தாவீதை கிருபை சூழ்ந்து கொண்டது, தலைமுறையை ஆசீர்வதித்தார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 89வது சங்கீதம். 89வது சங்கீதத்தில் அதில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல, ஒண்ணுதே வாசிங்க. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் என்ன கிருபை என்னன்னைக்கு இருக்குது. உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. நல்லா கவனிங்க, இதான் சொல்றாரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு எதுக்கத்தாலும் சண்டை போடுறீங்களே, எதுக்கத்தாலும் இன்னைக்கு கோச்சிக்கிறீங்களே, அப்போ அந்த 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 சாபம் எல்லாம் சந்ததியை போய் தாக்கிடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது நான் நெகட்டிவாக பேசலை, புரிந்து கொள்ளுங்க. தாவீது தன்னுடைய சத்துருக்கள், எனக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கல.
தாவீது என்ன செய்தார் அப்படின்னா, என் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி நடத்துறாரு, என்னை எப்படி நடத்துறாரு, என் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கர்த்தர் என்றென்றைக்கும் கர்த்தருடையவைகள், தேவனுடையவைகள். என் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. என் கர்த்தர் தான் ராஜ்யபாரம் பண்றது, என்னை நடத்துறது அவர் தான். எனக்கு நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறது என் கர்த்தர். என் வாழ்க்கையில் தீமை வேண்டாம் ஆண்டவரை, நன்மையை மட்டும் நீங்க கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு மனிதனுடைய கண்கள் கர்த்தரையே நம்பியிருக்குமே ஆனால் அவனை கிருபை சூழ்ந்து கொள்ள அவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷன் கிருபையை புரிஞ்சுக்கினான்டானா அவன் சந்ததி, அந்த மனுஷனை கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்போ கிருபையை நீ புரிந்து கொள்ள வேண்டுமெனால் உன் மேல பனியும் மழையும் பூரணமாய் சொரிய வேண்டும். மழை என்பது கர்த்தருடைய வார்த்தையும் எழுத்தின்படியான வார்த்தையும், பனி என்பது அந்த வார்த்தையுடைய ரகசியமும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு தான் மழையும் பனியும். அது பூர்ணப்பட்ட பிற்பாடு கிருபையை நம்முடைய தலைமுறை நாம் பார்க்கலாம். ஆக பரிபூர்ணமாய் கர்த்தருடைய கிருபையை சுதந்திரித்து கொண்டது யார் என்றால் தாவீது. அவருக்காக அவர் காரியத்தை நடப்பிக்கவே இல்லை. நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என்ன உங்க கிருபை மாறாது, உங்க உண்மை மாறாது, உங்க கிருபை என்னன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயங்கொண்டவரை, ராஜாதி ராஜாவையே கை நீட்டினாரு. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. சத்துருவா நீங்க ஒன்றா ஒடுக்குங்க, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நீங்க ஒடுக்குங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே நம்பினதுனால, கர்த்தரையே நம்பினதுனால கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. என்றென்றைக்கும் அவர் சந்ததி நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இதுதான் யாக்கோபுக்கு அங்கே ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை அது அப்படியே தாவீது பெற்றுக்கொண்டார். ஆமேனா? அதுதான் சியோன் மலையில் அந்த மழையும் பனியும் கொண்டு போயிட்டு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் கர்த்தர் கட்டளையிட்டு, என்றென்றைக்கும். அதுதான் கிருபை. அப்போ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம், என் சந்ததி, என் தலைமுறை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களுக்கு சிங்காசனத்தை கொடுத்து ஆளுகை செய்கிற தேவனப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் சர்வ வல்லவரே, நாங்கள் உண்மையே